ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் எடிட்டிங் ப்ரோ வெர்ஷன் 1.0. சாரி, வீடியோ வந்து நான் 24 நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். டிலே ஆனதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க. இன்றைக்கி நம்ம WCB2 வேர்ல்டு கிரிக்கெட் பேட்டில் 2 அப்படின்ற ஒரு கேம் விளையாடுறோம். நான் வந்து இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் இது பழைய கேம் அப்டேட்ஸ்லாம் இப்போ வரது இல்லை. இந்த கேமில் நான் வந்து இதில் கரியர் மோடு கூட வந்து விளையாண்டுருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம கரியர் மோடு நான் காட்ட போகிறது. ஏன்னா நான் வந்து அதில் வந்து நான் நல்லாவே விளையாண்டு இது பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து கரியர் மோடு காட்ட போகிறது இல்லை. உங்களுக்கு நல்லாவே தெரியும் IPL ஆக்ஷன். நான் இப்போ ஆக்ஷனுக்குள்ளே தான் போனேன். ஆக்ஷனுக்கு போவேன், நியூ ஆக்ஷன். அதில் ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் விளையாண்டுருக்கேன். வந்து கேட்குறது, நான் ஏற்கனவே அதனால எப்படி கேட்குது, ஆல்ரெடி ஆக்ஷன் கேம் இஸ் இன் ப்ராக்ரஸ், யூ விஷ் டு டிலேட் அண்ட் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். எஸ், ஏன்னா அவங்களுக்கு நான் புதுசாக வந்து நான் இதில் 8 டீம் தான் இருக்கும். பட் ஏன்னா வந்து இது ஒரு பழைய கேம், அதனால சரி நம்ம என்ன டீம் சொல்லிட்டு, பெங்களூரு, சென்னையா, டெல்லியா, ஹைதராபாத்தா, நான் ஒருத்தரையும் ப்ரனவுன்ஸ் பண்ணுறேன். பெங்களூரு, இங்கே புல்ஸ்னு இருக்குது, அங்கே புல்லட்ஸ்னு இருக்குது. சரி, புல்ஸ்னே வச்சுப்போம். சென்னை லயன்ஸ், டெல்லி ரைனோஸ், ஹைதராபாத் ஹவாக்ஸ், கொல்கத்தா கிளைண்டியர்ஸ், மும்பை ஸ்மாஷர்ஸ், பஞ்சாப் சிக்ஸர்ஸ், ராஜஸ்தான் கில்லிஸ். அவ்வளோதான். குஜராத் லக்னோ இதில் இருக்காது. சரிங்களா? ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன டீம் செலக்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு சென்னை ஃபேன், நான் சென்னை தான் செலக்ட் பண்ணுவேன். சரிங்களா? RCB ஃபேன், என்னை மன்னிச்சிக்கோங்க. சரி, நீங்கள் வந்து ஒரு 20 வெறும் 20 வேணும், 30 லைக்ஸ் வந்து பண்ணிங்கன்னா நான் இதோட ஆக்ஷன் முடிச்சுட்டு நான் அதோட இது லீகையும் விளையாடுவேன். ஓகே, நீங்கள் வந்து வெறும் ஒரு 30 லைக் பண்ணால் போதும். இப்போ லைக் ஆப்ஷன் வருது இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனை ஒரு தடவை டேப் பண்ணுங்கள். உங்களோட இங்கே கீழே வந்து லைக் வரும், அதை லைக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ யூடியூப் வந்து அதை மாற்றிட்டாங்க. சரி, இது பலவலான்னு பேசாமல் நம்ம சென்னை லயன்ஸுக்கு போயிடலாம். இதில் ஈஸி டிஃபிகல்ட்டி இருக்குது, பட் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீடியமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து IPLனால இது வந்து 20ஆகவே இருக்கும். ஓகே, டோர்னமெண்ட் தான் 25. ஓகே, நம்ம போகலாம். ஆக்ஷன் ரூல்ஸ் வந்துருக்கு. ஈச் டீமுக்கு 8000 லேக், அதாவது 8000 லேக் அப்படி கொடுக்கப்படும். மேக்ஸிமம் மினிமம் வந்து நம்ம 18 players 25. நம்ம டப்புன்னு படிச்சுப்போம். மேக்ஸிமம் 8 ஃபாரினர்ஸ் தான் இந்த ஒரு டீமில். பிளேயிங் லெவலில் 3 பேட்ஸ்மேன், நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்காக 3 பேட்ஸ்மேன், ஒரு விக்கெட் கீப்பர், மினிமம் 5 bowlers, அப்புறம் மிச்சம் இருக்கிறது ஆல்ரவுண்டர்ஸ். அப்புறம் வந்து மேக்ஸிமம் பிளேயிங் லெவலில் 4 ஓவர்சீஸ் தான் இருக்கும். மார்க்கி பிளேயர்ஸ் தான் பாப்புலர் பிளேயர்ஸ். கேப்டனா வந்து இன்டர்நேஷ்னல் டீமுக்காக ஆடுறது, அன்கேப்டனா இன்டர்நேஷ்னல் டீமாக டொமஸ்டிக் ஆடுறது. இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோ கொலன்னு இருக்கும். அதெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டேன், உங்களுக்கு டப்புன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் தெரியும், அவங்க இந்தியன் கிடையாது, ஃபாரினர்ஸ். ஆக்ஷன்ஸ் பாலிசி, ரைட் டு மேட்ச் தெரியும் எல்லாருக்கும். வந்து நம்ம டீமில் போன வருஷம்லாம் இருந்தாங்கன்னா அவங்க இது பண்ணுறது. மேக்ஸிமம் 3 players ரிட்டர்ன் டு ஆமாம், நம்ம மேக்ஸிமம் 3 பேரை தான் வந்து ரிட்டென்ஷன் பண்ண முடியும், 0லேருந்து 3. அப்புறம் வந்து ஃப்ரான்ச்சைசி வந்து 3 ரிட்டென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்களால மேக்ஸிமம் 2 RTM கார்ட்ஸ் இது பண்ண முடியும். மேக்ஸிமம் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் வந்து மேக்ஸிமம் 3 கேப்டு 2 ஓவர்சீஸ். ஆனால் நம்மளுக்கு இது தேவையில்லை, ஏன்னா நான் வந்து நோ ரிட்டென்ஷன் அப்படின்றது கொடுக்க போகிறேன். ஸோ இது ஒரு புது இதுவாக இருக்கும். would you like to retain players from last year? No. இப்போ யாருமே வந்து ரிட்டைன் பண்ணல. ஸோ எல்லாருக்குமே 3 RTMs இருக்குது. ஓகே, வாங்க நம்ம டப்புன்னு ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறேன் உங்களுக்காக. Premier League Cup. Hope this season is going to be fantastic than ever before.
I wish you நம்ம good வாய்ஸ் luck. கேட்கறதுக்காக கொஞ்சம் Let's கம்மி. begin the auction. ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்யூ பிளேசஸில் உங்களுக்கே தெரியும் பாப்புலர் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இல்லை நம்ம இந்த வருஷம் 2025 ஆக்ஷன் லான்ச் பற்றி அதில் இருக்க மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா சில பேர் புதுசாக வந்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட 3 லெஜண்ட்ஸ் அதான விராட் கோலி, எம்எஸ் தோனி அண்ட் வேறஸ் ரோஹித் சர்மா இவங்களாம் எடுக்க பார்ப்போம். சரிங்களா? பும்ரா எடுக்க பார்ப்போம். ஓகே, அஸ்வின் எடுக்க பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம். Let's see who is the first player of this auction. பார்ப்போம். Introducing the first player of this auction. Batsman. The base price of the player is 150 lakhs. 150 from Hyderabad. ஒருத்தருக்கு 3 ஆர்டிஎம். எம்எஸ் தோனிக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணிப்போம். இது வந்து 2018 190. ஓகே, எங்க அம்மா கூப்பிட்ட காரணமாக 200 lakhs. எங்கெல்லாம் அம்மா கூப்பிட்ட காரணமாக ஒரு பிரேக் இருந்தது, என்னை மன்னிக்கவும். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? ஸ்குவாட்ஸ் தானே, ஸ்குவாட்ஸ் சாரி பிளேயர் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? மார்க்யூ இதில் வந்து நான் கொஞ்சம் விளையாண்டதுனால எனக்கு என்னென்னா, நம்மளோட வீடியோ நம்ம இந்த ஆக்ஷன் ஃபுல்லாக விளையாண்டா நம்ம வீடியோ 1 மணி நேரத்துக்கு வரையுமே போயிட்டோம். ஏன்னா இது அவ்வளோ ஸ்லோவாக போகும். அவ்வளோ தெரியும் நம்மளுக்கு என்னென்னா, மார்க்யூ 1 நம்ம மார்க்யூ 2 வந்தோடனே இது பண்ணல, மார்க்யூ 2 வரையுமே வரும். ஓகேங்களா? ஓகே, ஃபாஃப் டூ ப்ளஸிஸை ஏன் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன்றேன்னா ஒரு காரணமாக. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒருவேளை உங்களுக்கு நான் வந்து கட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு வந்து நடுவில் கட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, 620க்கு வந்திருக்காருங்க. இப்போ நம்ம ஆர்டிஎம் இவருக்கு யூஸ் பண்ண தான் போகிறோம். டோனிக்கு யூஸ் பண்ணுவோம், இவருக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம விட்டு போட்டோம். ஏன்னா நான் ஆர்டிஎம் யூஸ் பண்ண விரும்பலை. ஐயோ உள்ளான்ட்டாங்களா? ஐயோ ரேட் ஏற்றி விட்டேன். ஐயோ ரேட் ஏற்றி விட்டுட்டேன். பைத்தியக்கார மாதிரி ரேட் ஏற்றி விட்டுட்டேன். ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. கீழே வருது பார்த்தீங்களா? ரைட் டு மேட்ச். இப்போ நம்மளுக்கு கேட்பாங்க நம்மகிட்ட யூஸ் ஆர்டிஎம் கார்டு. ஓகே, இதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? எஸ் கொடுங்க. அதுதாங்க ஆர்டிஎம். ஆக்சுவலாக இப்போ புது ரூல்ஸ் என்ன வந்திருக்குன்னா, நான் ஆர்டிஎம் கேட்கும்போது நான் பிட் ரைஸ் பண்ணி இது பண்ணேன் அப்படின்னு வந்து ஒரு புது ரூல் வந்திருக்கு. யாரே வந்துட்டாருங்க எங்கள் தலைவர். ஆனால் வந்து இவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பிட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ரேட்டை ஏற்றி விட்டால் தான் வந்து ஆர்டிஎம் எப்படி இருந்தாலும் ரோஹித் சர்மாக்கு யூஸ் பண்ணுவாங்க. சாரி, கட் ஆகிடுச்சு. நான் ஆர்டிஎம் நான் போன தடவை இது பண்ணும்போது ரோஹித் சர்மா வாங்கிட்டேன். விராட் கோலி அப்படியே வாங்கிடலான்னு பார்த்தா ஆர்டிஎம் யூஸ் பண்ணிட்டாங்க. இவருக்கு போகலாங்க. மொத்த காசு கூட இவருக்கு கொடுக்குறாங்க. எம்எஸ் தோனிக்கும் இருக்கும். இல்லை நம்ம ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து இந்த ரோஹித் சர்மா போனதுக்கு அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணணும்னு. நீங்களும் இதில் விளையாடலாங்க. WCB2 வேர்ல்டு கிரிக்கெட் பேட்டில் 2 இல்லையும் கரியர் மோட் ஃப்ரீ. உங்களுக்கு கரியர் மோடு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் கரியர் மோடில் ஆனாலே உங்களுக்கு டிக்கெட்ஸ் வரும். சரிங்களா? கரியர் மோட் ஆனாலே உங்களுக்கு டிக்கெட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 25 டிக்கெட்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் போதும். பர்மனெண்ட்லி அன்லாக்குங்க உங்களுக்கு. உங்களுக்கு ஒரே நிமிஷம் வந்துடுறேன். ஒரே ஒரு எதுக்கு இது பண்ணேன்னா, நான் வந்து நீங்கள் ஒரு 25 தான் பர்மனெண்ட்டு. நீங்கள் ஒரு புது ஆப்ஷன் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு 5 டிக்கெட்ஸ் வேணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்மனெண்ட்லி அன்லாக் பண்ணுறதுக்கு ஒரு 25 டிக்கெட்ஸும்
இதுக்கு ஒரு 5 டிக்கெட்ஸும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து டெய்லி லாகினுக்கு வந்து காயின்ஸு கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. நீங்கள் 6th டேவோ 7th டேவோ நீங்கள் விட்டு விட்டு அன்லாக் பண்ணாலும் அது தொடர்ந்தே தான் இருக்குங்க. சரிங்களா? ரோஹித் சர்மா ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? எனக்கு பிட் பண்ண ஒரு நிமிஷம். இப்போ சொல்கிற பாருங்கள். நீங்கள் வந்து 6th டேவோ 7th டேவோ நீங்கள் ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து பண்ணிடலாம். 2 வீக்ஸ்லேயே நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். என்னென்னா 6, 7 இது 6, 7 பார்த்தா உங்களுக்கு 2 வீக்ஸ் வருது. 2 வீக்ஸ் வந்தோடனே ஒரு 2 வீக்ஸே உங்களுக்கு போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே 7 எவ்வளோ கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கீழே வந்து 2 இன்ட்டு போனஸ் அப்படின்னு இருக்கும். அதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து அது 14 மாற்றிக்கலாம். அடுத்த டே எவ்வளோ கொடுப்பாங்க? 10. நீங்கள் அதில் 10 கொடுப்பாங்க. நீங்கள் இன்ட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு, உங்களுக்கு ஈஸியாக டிக்கெட் வந்துடும். அவ்வளோதான். அதனால தான் என்னால் யூஸ் பண்ணவே முடிஞ்சிச்சு. ஓகேவா? சரி வாங்க நம்ம ரோஹித் சர்மாவுக்கு போவோம். அவ்வளோ 920 இவரே இவ்வளோ போகிறாருன்னு டோனி எவ்வளோ போவார். ப்ரோ டீம் யூஸ் பண்ணிடாத ப்ரோ, என்னோட டைட்டில் ஸ்பாயில் பண்ணிடாத ப்ரோ. நீ மும்பை டைட்டில் ஸ்பாயில் பண்ணிடாத ப்ரோ. சாரி, டைட்டில் ஸ்பாயில் பண்ணிடாத ப்ரோ. வேண்டாம் ரோஹித் சர்மா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்ஐ வேண்டாம் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் எம்எஸ் தோனியா பேட்ஸ்மேன் சொல்லியிருக்கேன். எம்எஸ் தோனி கிடையாது, டேவிட் வார்னர் கிப் தான். ஓகேவா? உங்களுக்கு ஒன்று காட்டணும். ஹலோ கைஸ், நான் வந்து இன்னமும் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். பேலன்ஸை பார்த்துக்கோங்க. பேலன்ஸ் நம்மகிட்ட என்னடா கம்மியாக தானே இருந்துச்சு, எப்படி அதிகமாச்சு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. எஸ், ஆமாம். இதில் வந்து நம்ம இந்த ப்ளஸ் அழுத்தும் போது இங்கே இன்க்ரீஸ் 25 lakhs ஃபர்ஸ்ட் மணி. நான் டிக்கெட் என்கிட்ட 19 இருந்துச்சு. எல்லா டிக்கெட்டையும் கறி பண்ணி இப்படி பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வீடியோ காட்டும் போதே வீடியோ கட் ஆகிடுச்சு. ஸோ நான் வீடியோவை மறிச்சு தான் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஆட் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. அந்த ஆட் வந்து இதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அது ரெண்டும் இதாகிடுச்சு. ஓகேவா? ஸோ டேவிட் வார்னர் சோல்ட் ஆகும்போது நான் உங்களுக்கு வரேன். நீங்கள் டேவிட் வார்னருக்கு போல அப்படின்னு கேட்பீங்க. டேவிட் வார்னர் முடிஞ்சா போவோம். சரிங்களா? ஒரு வேளை இது வந்து 700 கீழே இருந்தாருன்னா 700 இதுக்கு கீழே இருந்தாருன்னா நான் பிட் பண்ணுறேன் இதுக்கு. ஓகே சரி, ஓகே பார்ப்போம். இப்போ நான் வந்து கட் பண்ணுற வீடியோவை நான் வந்து ஸ்டாப் பண்ணுற வீடியோவை நான் வந்து டேவிட் வார்னர் பிட் பண்ணும்போது உங்களை கூப்பிடுறேன். ஒரு ஞாபகம், அப்புறம் ஒரு ஞாபகம் இருக்கட்டும். இந்த 2025 ஆப்ஷனில் அன்சோல்ட் ஆனவர் 800 lakhs போயிருக்காரு இந்த ஆப்ஷனில். பட் இது கொஞ்சம் பழசுனால அப்படி உங்களுக்கு தெரியுது. சரிங்களா? 840 போயிட்டாருங்க. இதுக்கு மேலே நம்ம பிட் பண்ணுவோம்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. இன்னும் நம்ம புதுசு வேல்யூ கம்மியாக இருக்கு. சரிங்களா? 900 போயிட்டாருங்க. இவரே இவ்வளோ போறாருன்னா எம்எஸ் தோனி எவ்வளோ போவார் தெரியலையே. என்னடா டேய் எம்எஸ் தோனி ரோஹித் சர்மா கூட இவ்வளோ போறாடா. ரோஹித் சர்மாடா, ரோஹித் சர்மாடா. ரோஹித் சர்மாக்கு எவ்வளோ போனாரு? சரி தப்பு. 1000. ரோஹித் சர்மா எவ்வளோ போனார்? 920 தான் போனார். இவர் 980 போயிருக்காரு. Sold to Punjab. தலையில கட்டி விட்டாங்க. If the franchise is ready to retain the player. Hyderabad raised their RTM card. Hey, can I have the next player? 80 டா, கிட்டத்தட்ட 1000. எல்ரா 1000. Next player is all rounder. Luck.
I would like to start with 200 lakhs. போங்க அஸ்வினுக்கு நான் கடைசியில் 200. கடைசியில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். 220. கடைசியில் அஸ்வினுக்கு போகலாம் சரிங்களா? நான் உங்களுக்கு நான் கடைசியாக பிட் போடும்போது பார்க்கலாம். கடைசியாக பிட் போடும்போது நம்ம பார்க்கலாம். 260. வாங்க Any more bids? One last chance. 600. 600. 620. கொடுத்துருங்கடா தயவு செஞ்சு. Anyone 600. 640. இப்படிலாம் பண்ணாதீங்கடா பஞ்சாபே. 660 from பஞ்சாப் Hyderabad. உடுது பாரு பைத்தியக்காரன். Anyone 680. 680. தலைவா நீ எங்க டீமுக்கு தான் தலைவா. 700. ப்ரோ தலைவா உனக்கு எவ்வளவு வேணாலும் வரும் தலைவா. 720. டேய் ஹைதராபாத் கொண்டு வாங்களே. Hyderabad. 760. டேய் ஹைதராபாத். Anyone 800. வரம் ப்ரோ. 800. வரம் ப்ரோ 800 க்கு. Anyone 820. Any more bids? டிக்கவே மாட்டேயா இருக்கும். One last chance. 820. விட்டு கொடுக்க முடியும். So to Chennai. But Punjab Sixers க்கு I'm asking the franchise. Do you wish to use your RTM option? No, Punjab not ready to lift their RTM card. அஸ்வின் எனக்கு CSK க்கு வராருங்க வராருங்க. Batsman. யார்ப்பா? விராட் I'm கோலியா? asking an opening bid of 200 lakhs. அரம் ப்ரோ. 200. அரம் ப்ரோ விராட் கோலி ப்ரோ. 220. அரம் ப்ரோ உனக்கே நானே 240 from Chennai. இல்லைன்னா பிட்டே போடுவோம் ப்ரோ. 260. வாங்கால அளவுக்கு காசு போகணும் ப்ரோ. 1000 ரூபாய் போனா கூட தரம் ப்ரோ. 280 lakhs. தலைவா 300 from Kolkata. 320 from Chennai. தலைவா தலைவா 340 எவ்வளவு வேணாலும் lakhs. போடுறேன் தலைவா. 360 from Chennai. தலைவா ஆக்சுவலா நான் வந்து டோனி அண்ட் 380 from Kolkata. ஸோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன தப்பா எடுத்துக்கூடாது. 400. எனக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரு ஒரு 420 ஒரு lakhs. பிளேயர் பிடிக்கும். 440 from இப்போ Chennai. கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டெஸ்ட்ல டெபியூ பண்ண நிதிஷ்குமார் 460 கூட lakhs. பிடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம ஐபிஎல்ல நல்லா எஸ்ஆர்ஹெச்க்கு பெர்ஃபார்ம் பண்ண 500. நம்மளோட அபிஷேக் சர்மா கரெக்டா 520 from ஆமா அபிஷேக் Chennai. சர்மா அவரும் நல்லா ஆடினாருங்க. அவரும் ஒரு நல்ல 540. பிளேயர். விராட் கோலி 560. 580. இவரும் எம்எஸ் தோனி போவாருங்க. எம்எஸ் 600 தோனிக்கு lakhs. எவ்வளோ பணம் நான் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிப்பேன். 620 ஆனால் இவருக்கு from நம்மளால ஆர்டிஎம் யூஸ் Kolkata. பண்ண முடியாது. 640 இவருக்கு நம்ம from பிட் பண்ணி தான் Chennai. ஆகணும். 660 பிட்டுக்கு வந்தா மட்டும் எல்லாரும் வராங்க. 680 கடைசியில் பிட் from பண்ணான்னு Chennai. அஸ்வினை வந்து எவ்வளோ 700 from 620 Kolkata. எவ்வளோ அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ 720 பார்த்தீங்கன்னா from பைத்தியக்காரன். Chennai. ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து 740 இவங்க சாதாரண பிளேயருக்கு 720க்கு மேலே வரமாட்டாங்க 760 பைத்தியக்காரனுங்க. விராட் 780 கோலினால from வரானுங்க. Kolkata. 800 from Chennai. விராட் கோலிக்கு எல்லாமே பிட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருக்குது. 820 ஆர்சிபியான lakhs. உட்காருவாங்க அப்புறம் ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் 840 அப்படின்னு from ஆர்டிஎம் Chennai. யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. ப்ரோ 880. ப்ரோ நான் இவருக்கு எவ்வளோ 900. நான் 900 வந்துட்டாருங்க. 920. 920 940 from 940 Mumbai. 960 960 from Chennai. 980 from 1000 போயிட்டாருங்க. 1000. கிராஸ் பண்ணிட்டாருங்க. 1050 from Mumbai. ஓ மை காட் 1100 ப்ரோ ப்ரோ lakhs. போதும் ப்ரோ மும்பை எரும மாடுகளா 1150. டேய் கொன்றுவான்டா உங்கள 1200. டேய் உங்களை கொன்றுவான்டா நானு 1250 டேய் உங்களை from கொன்றுவான்டா Mumbai. 1300. டேய் மேக்ஸிமம் அமௌண்ட் போயிட்டாருடா. 1400 from Chennai.
மேக்ஸிமம் போயிட்டறா போதும்டா. விட்டுருங்கடா அவரை, 1,450. எனக்கு விட்டுருங்கடா. 1,500. ஏன்டா இப்படி பண்ணீங்கோ? டேய் நீங்க தலையில கட்ட பாக்குற அந்த 200 போயிடும்டா அப்புறம். 1,600. நீங்க தலையில கட்ட பாக்குறீங்க இல்ல நீங்க உண்மையிலேயே விராட் கோலிக்கு பிட் பண்றீங்களா? 1,650. பஞ்சாப் ஏத்தி விடுதுன்னு தான் நினைக்கிறேன். 1,700 lakhs. Anyone? 1,750. Any more bids? கிட்டத்தட்ட 200 One last chance. காலி கோயிந்தா பேச அமௌண்ட் 1,750. சோல்டு. Sold to ஆனா Chennai. பெங்களூரு வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். Let me check. If the franchise is ready to retain the player. Bangalore raised their RTM card. Next one, please. போச்சு நம்ம டைட்டில் போச்சுங்க. விராட் கோலி Next player is batsman. சென்னைக்கு வரல. I'm asking an opening bid of 200 lakhs. போன தடவை என்கிட்ட இப்படி தாங்க ஆச்சு. 200. இந்த லெவல் கொஞ்சம் காய்ச்சல் வச்சு டோனிக்கு போகணும். என்ன பண்றது? 220. ஸோ ஸ்கிப். 260. பயந்துருக்காதீங்க, நம்ம மன்னிச்சிருங்க. ஏன்னா அந்த எஸ் இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ண. சரிங்களா? 300. சம்மரியை பார்த்தேன் அதனால. சரிங்களா? 320. மன்னிக்கவும் என்னை. சாரி. 340. வீடியோட லென்த் 500. அதிகரிக்கிறதுனால நான் என்ன பண்ண போறேன், நான் வாங்குற 520. பிளேயர்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்ட போறேன். சரிங்களா? ஓகேவா? 540 lakhs. சாரி, இந்த வீடியோட லென்த்னால 560 வர from பிளேயர்ஸ் என்னால காட்ட Rajasthan. முடியல. சாரி. ஸ்டீவன் ஸ்மித். Any more ஸ்டீவன் bids? ஸ்மித் வந்து One last chance. 1,000. To Hyderabad. சோல்டு போகும்போது என்ன தெரியாம பாஸ். Let me check. If the franchise is ready to retain the player. நோ. Rajasthan. Not ready to lift their RTM card. ஹைதராபாத். Can I have the player name? வாக்ஸ் கரெக்டா? வாக்ஸ் தான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணானே. Next player is batsman. யாரு? I would like to start APT with Villiers. 200 lakhs. போலாங்க இவருக்கு. 200. ஓகேங்களா? ஏன்னா பெங்களூர் புல்ஸ் ஏறுமீங்க. 220. என்ன பண்றது? 240 lakhs. 260. 280. 300 from Bangalore. 320. சாரி, சவுண்ட் விட்ட மனுஷங்க. நான் கொஞ்சம் சில நேரத்தில் ஒரு மாதிரி 340 from Bangalore. எப்போ கத்தாத அது சவுண்டை 360 from Mumbai. சவுண்டை வேறு அதிகமாக வச்சுருக்கேன். 380 lakhs. சவுண்டை வேறு அதிகமாக வச்சுருக்கேன். பைத்தியக்கார மாதிரி. Mumbai. எப்பா, ஐயோ கடவுளே. 420 from Bangalore. ஏங்க நம்ம வீடியோஸ்க்கு யாருமே லைக் பண்ண மாட்டேன்றீங்க, 460 கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. 480. அப்புறம் நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விட்டுருந்தேன். அதில் என்னென்னா நம்ம கேம் யார் நீங்கள் இல்லை நம்ம வியூவர்ஸில் யாராவது கன்ஃபார்ம் தினேஷ் கேமர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க போய் செக் பண்ணுங்க. ஒரு நல்ல கேமர் அவர், கிரிக்கெட் கேமர். அவர் ஒரு நல்ல கிரிக்கெட் கேமர். அவர் வந்து வாட் இஃப் சீரீஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ் பண்ணுறாரா, அதில் எனக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பயர் ஆகிடுச்சு. தினேஷ் பிகல் ப்ரோ, நீங்கள் காப்பி அடிச்சுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு அது ஒரு நல்ல இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நான் உங்களுக்கு என்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணால் உங்களால் பார்ப்பீங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ நீங்கள் என் வீடியோவை பார்க்க மாட்டீங்க. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா இதாக தெரியுது. சரிங்களா? நம்ம வாட் இஃப் சீரீஸ் அப்படின்றத நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா நான் சண்டேவே அதோட வீடியோ இது பண்ணியிருந்தேன் சொல்லியிருந்தேன். அது நம்ம எதில் பண்ண போகிறோம்னா, ஒரு வேளை என்னால் RC24 பண்ண RC24 தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். RC24 நான் ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ போகிறாரு ப்ரோ? அவ்வளோதான் ப்ரோ, சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏபிடி வில்லியர்ஸ் ஃபேன்ஸ், ஏபிடி வில்லியர்ஸை நான் எடுக்க போகிறது இல்லை, என்ன மன்னிச்சுக்கோங்க. ஆனால் எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்குது. சரிங்களா? இது பாருங்க எவ்வளோ போகிறாருங்க. எப்படி எடுக்க முடியும்? நம்ம பர்ஸ் வேலையும் கம்மியாக இருக்குல்ல. 1000 ப்ரோ,
Anyone ப்ரோ 1000 ப்ரோ 1050. போவீங்க. Any more bids? ஸோ கரண்ட் பிட் One last chance 1000ங்க. இந்த 1050. பெங்களூர் வாங்கினாலும் வாங்குவானுங்க. Sold to ஆர்டிஎம் Punjab. மேட்ச் யூஸ் பண்ணுவாங்க. I'm asking the franchise. ஆமான்னு Do சொல்லுவாங்க. you wish to use your ஆமான்னு RTM நினைக்கிறேன். option? நோன்னு Bank not சொல்லியிருக்காருங்க. interested to go for அடப்பாவிகளா, RTM option. Next 1000 player. ரூபாய்க்கு போயிருக்காருலே, 1000 லட்சம் போயிருக்காருல. என்ன பண்ணுறது? Next player is all-rounder. ஆல்ரவுண்டர் யார் ப்ரோ? I would like to Chris start Gayle. with 200 lakhs. ஆக்சுவலாக கிறிஸ் கெயிலுக்கு போக போகிறது இல்லை சரிங்களா. 200. ஸோ நம்ம வாங்குற பிளேயர்ஸ் மட்டும் காட்டுறோம் சரிங்களா. 220. ஃபஸ்ட்டு T. அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம நியூ இயர் அன்னைக்கு 460 புது ஆக்சுவலாக இந்த வீடியோ நியூ இயர் அன்னைக்கு தான் வரப்போகுதுல்ல. lakhs. அதனால வந்து நான் அந்த வீடியோ நான் ஏற்கனவே எடுத்துட்டேன். அது என்னதுன்னா அது வந்து உங்களுக்கு மத்தியானமும் சாயந்தரம் ஓகேவா வரும். உங்களோட யூடியூப் சேனலில் போயிட்டு முரளி தமிழ் கேமிங் செட்டிங் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஒரே ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அதை டிலே பண்ணிவிட்டு ஃபஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அது எப்பயோ போட்டுது. நான் ஓனாக ஆரம்பிக்கணும்னு நினச்சது. பட் இதில் வந்து நம்மளோட பழைய வியூவர்ஸுக்கு தெரியும் என்னென்னா நான் இதோட ஓனர் கிடையாது, நான் இதில் ஒரு மேனேஜர் அப்படின்றது தெரியும் உங்களுக்கு சரிங்களா. ஓகே நம்ம வந்து நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தேங்க்யூ ஃபார் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ முடிஞ்சோடனே அந்த வீடியோ போய் பாருங்க சரிங்களா. Any more bids? கிறிஸ்கேல் வந்து One last chance. வேண்டாம், 740. கிறிஸ்கேல் வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். 740. Anyone 760. Any more bids? One last chance. 760. சோல்டு டு சென்னை. Sold to Chennai. பஞ்சாப் வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு I'm தோணுது asking the franchise. பஞ்சாப் ஆமாம் Do you wish to use your RTM option? நோ Punjab சொல்லியிருக்காருங்க not ready to கிறிஸ்கேலுக்கு. lift their RTM card. எனக்கு கிறிஸ்கேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடப்பாவிகளா, என்னப்பா ஐயோ இந்த பாட்டில் வர நான் வேணும்னே மேலே போட்டுட்ருக்கிறேன். I'm asking an opening bid ஷிக்கர் of தவானுக்கு 200 நோ lakhs. அப்படின்றது தான் கிறிஸ்கேல் எதுக்கு வாங்கினேன்னா எனக்கு தோணுச்சு வாங்க ஓகேங்களா. 8 பிளேயர்ஸ் இருக்காருங்க. இவரோட சேர்த்து 8ஆ இல்லை இவரோட இல்லை, இவரோட 260. சேர்த்தா 9, இன்னும் 8 பிளேயர்ஸ் இருக்காங்க. 340. நான் வந்து மார்க்யூ பிளேயர்ஸ் வந்து இது பண்ணுறேன். Hyderabad. நெக்ஸ்ட்டு கேப்டு பேட்ஸ்மேன்ஸ், அப்புறம் 380. நம்மளோட அன்கேப்டா கேப்டு பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம் வேறு யாரோ வருவாங்கங்க. நான் அதுக்கப்புறம் ஒழுங்காக பார்க்கல. அதுவும் சேர்த்து இது பண்ணுவோம் ஓகேங்களா. Sold to சொல்லிட்டு ஹைதராபாத் ஏன்டா ஆர்டிஎம் தானடா இருக்குது. அடுப்பித்திக்கார Can I பசங்களா. have the next player? எம்எஸ் தோனி எப்படா வருவார்? இதான் வெயிட் பண்ணியிருக்கிறேன். விக்கெட் Next கீப்பரா player is all-rounder. ஆல்ரவுண்டர் இல்லைங்க. நான் I'm தெரியல. asking an opening bid Ben of Stokes. 200 lakhs. 200. அப்புறம் உங்களுக்கு காட்டின இந்த பிளேயர் லிஸ்ட் எடுத்தும் போது யார் யார் ஒன்று இருக்காங்கன்னு இவ்வளோ பேர் சோல்ட் ஆகிருக்காங்க சரிங்களா. பென் ஸ்டோக்ஸ் விட்டுருங்க, இப்போ அவர் தான் போயிட்டுருக்காரு, நம்ம வாங்க போகிறதில்ல. இல்லை எம்எஸ் தோனி அப்பையிலேருந்து அப்புறம் தான் காட்டிகிட்டு இருக்குது, இன்னும் அவர் வரல. இதில் எம்எஸ் தோனி அண்ட் ஜஸ்திக் பும்ராக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன் சரிங்களா. கேரன் போர்டு எடுக்க பார்ப்போம் சரிங்களா. 3 Rajasthan. பென் ஸ்டோக்ஸ் ராஜஸ்தான் வாங்கிட்டாங்க. Can I have the player ராஜஸ்தானில் தான் name? இந்த ரேனா டீம் ராஜஸ்தான் தான் காட்டிச்சு. Next Wicket player keeper. is batsman. அடப்போங்கடா. I would like to start நாங்க with போகிறதில்ல. 200 lakhs. 200 lakhs to Rajasthan. 700க்கு போயிருக்காங்க ரஹானே ராஜஸ்தானுக்கு. அவங்க Next one, ஆர்டிஎம் யூஸ் please. பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. விக்கெட் கீப்பர் Next player is fast bowler. பாஸ் போலர் ஜஸ்திக் பும்ரா. I would like to start with Guess 200 தாங்க. lakhs. ப்ரோ 200 ஸ்டார்டிங் from விட்டுக்கு. Chennai. அதான பார்த்தா ஜஸ்திக் பும்ராக்கு யாரும் வரல 240. அப்படின்னு பார்த்தா ஜஸ்திக் பும்ராக்கு யாரும் வராங்க. 260 lakhs. செம போலருங்க ஒரு 280. ஜஸ்டிக் பும்ரா. 300. 320.
அதுக்கப்புறம் வந்து இதோட லீகை நம்ம வந்து தொடரலாமா அப்படின்றத நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணால், அப்படி இல்லைன்னா லைக் பண்ணுங்கள். ஒரு 30 லைக்ஸ் ரீச் ஆச்சுன்னா நான் பண்ணுறேன். இப்போ லைக்ஸே வரதில்லையே ப்ரோ, அது மீன்ஸ் நான் வெளியே வந்து பார்க்கும்போது லைக்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் பாருங்கள். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு அழுத்துங்க, ஒரு டேப் மாதிரி பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா உங்களோட பாட்டம் லெஃப்ட் பாட்டமில் லைக் இருக்கும், அதை தட்டுங்க சரிங்களா. ஏன்னா மாற்றிட்டாங்க இப்போ யூடியூப், அந்த டைட்டில் கீழெல்லாம் இப்போ வர மாட்டேங்குதுல்ல, டைட்டில் கீழெல்லாம் இப்போ வர மாட்டேங்குது. என் ஃபோனில் வர மாட்டேங்குது, மற்ற ஃபோனில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சரிங்களா. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு லைக் வந்து டைட்டில் கீழே இருந்துச்சுன்னா அப்படி லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மெத்தடாவது லேண்ட்ஸ்கேப்ஸ்னால் எப்படின்னா இப்படி மீன்ஸ் நான் இப்படி வச்சு இப்படி ஃபோனை வந்து இப்படி வச்சுருக்கிறது சரிங்களா, அதுதான் வந்து லேண்ட்ஸ்கேப். இவனோட ரேட்டு கம்மியாக இருக்குது, இவங்க ஆர்டிஎம் போவானுங்களே, ஐயோ கடவுளே. பார்த்தோன்னா போச்சுடா. Let me check if the franchise is ready to retain the player. But not ready to lift their RTM card. Next one, please. Next player is all-rounder. Wicket keeper. I would like to start with 200 lakhs. 200 M. இங்கே Can I have the ஆர்டி player யூஸ் name? பண்ணி கேரன் போலாட்ட வாங்கியிருக்காங்க எம்ஐ. Next player is என்ன பண்ணுறாங்க all-rounder. The மிச்சல் base ஸ்டாக்கா? price of the player is 200 நான் உங்களுக்கு ஒன்று காட்ட lakhs. சரிங்களா. ஆக்சுவலாக இந்த ஏபிடி வில்லியர்ஸ் இல்லை சாரி, இந்த கிறிஸ்கேல் இருக்கார் பார்த்தீங்களா, அது கிறிஸ்கேல் சிக்கர் அவர்லாம் லாஸ்ட்டில் இருந்தாருங்க. சாரி பென் ஸ்டோக்ஸில் கீழே இருந்தார், லாஸ்ட்டில் இருந்தார். என்னென்னா இவர் மேலே வராது, அது கீழே வந்து இப்போ அர்ஜுன் கே இருந்தார், அவரும் மேலே போனார். ஜஸ்டின் பிம்பர் மேலே போனார். இப்போ வந்து மிச்சல் ஸ்டாக் கீழே இருந்தார், அவரும் மேலே போயிருக்காரு. அதே மாதிரி இப்போ சுனில் நரேன் மேலே போவார், புவனேஸ்வர் குமாருக்கு வருவார், இவர் மேலே போவார், எம்எஸ் லாஸ்ட்டில் வருவார். என்ன பண்ணுறது பார்ப்போம். அப்புறம் வந்து வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நான் மார்க் 1லே முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நினைக்கிறேன். மார்க் 2 கம்மியாக இருந்துச்சுன்னா நான் வந்து டப்புன்னு முடிக்க பார்க்குறேன் சரிங்களா. 260. நான் எதுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க பார்க்குறேன்னா, ஏன்னா வந்து வியூஸ் வர மாட்டேங்குது அதனால சரிங்களா. 320. மிச்சல் ஸ்டாக் 580க்கு போயிருக்காரு, 580 லேக்ஸ் போயிருக்காரு. நெக்ஸ்ட் சுனில் நரேன். If the franchise is ready to retain the player. Kolkata not interested to go for RTM option. Next one please. சுனில் நரேன். Next player is all-rounder. சுனில் நரேன். I'm asking an opening bid of 200, 720. போகிறாங்க சுனில் நரேன். Sold to Hyderabad. ரைட் டு மேட்ச் கொல்கத்தாக்கு இருக்கு. I'm asking the franchise. நான் எங்கே பார்க்குறேன்னா Do you கீழே wish to use your பார்க்குறேன். ரைட் டு RTM மேட்ச் option? அவைலபிள், அதெல்லாம் Kolkata பார்க்குறேன். raised their RTM card. ஆர்டிஎம் கார்டு ரேஸ் பண்ணியிருக்காங்க. Next player. விக்கெட் கீப்பரா பவுலரா? Next player is fast bowler. ஃபாஸ்ட் பவுலர். I'm asking an opening bid of 200 lakhs. ஒருத்தவங்க புவனேஸ்வர் குமார் மேலே இருக்காரு. எம்எஸ் தோனி எங்கே காட்டினாங்க தெரியுமா? இங்கே காட்டினாங்க. டேவிட் வார்னர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல காட்டினாங்க. சரி லாஸ்ட் பிளேயர் இருக்காரு மார்க் 1ல. என்ன பண்ணுறது 220. சரி. Last chance புவனேஸ்வர் குமார் 640க்கு 660. போயிருக்காரு. Sold to Bangalore. நெக்ஸ்ட் நம்ம எம்எஸ் தோனி தான். Let me check. நம்ம If எம்எஸ் the தோனிக்கு franchise நம்ம is என்ன ready to பண்ணணும் retain உங்களுக்கு the தெரியும். player. ஆர்டிஎம் தான் யூஸ் பண்ண Not போகிறோம். ready to lift their RTM card. Can I have the next player? விக்கெட் கீப்பர். Next player is wicket keeper. எம்எஸ் தோனி. I would like to start with 200 lakhs. 200 நம்ம ஆர்டிஎம் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் ஆர்டிஎம் யூஸ் பண்ணும்போது உங்களை பார்க்குறேன். 220 to Kolkata. சோல்டுனோடனே பயந்துடாதீங்க. ஆனால் நம்மகிட்ட ஆர்டிஎம் இருக்குது. 920 தாங்க Do you wish to போயிருக்காரு. use your சாரி RTM? Chennai எம்எஸ் தோனி. raised their RTM card. ரோஹித் சர்மா போன ரேட்டுக்கே எம்எஸ் தோனியும் போயிருக்கார். மார்க் 2 வந்திருக்கு.
சின்னதாங்க இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். இன்னும் ஷார்ட் டைம் தான் சரிங்களா. நம்ம வந்து யார் யாருக்கு போக போகிறோன்னா சிங், அதாவது யுவராஜ் சிங்குக்கும் கென் வில்லியம்சனுக்கும் போகிறோம். ஏன் ப்ரோ டுவைன் பிராவோக்கு போகிறோம், அது அவருக்கும் போகலாம் சரிங்களா. 3 பிளேயர் இந்த இதில் சரிங்களா. நான் எடுக்கிற பிளேயர்ஸ் மட்டும் காட்டுறேன். டப்புன்னு எந்த பிளேயர்னு பார்த்துருங்க. கென் வில்லியம்சன் நம்ம இது பண்ண பிளேயர், நம்ம கடைசியில் பிட் பண்ணலாம். 660க்கு வரீங்களான்னு கேட்குறாங்க. போகலாமா? One last chance. 660. 660 lakhs. 680. Anyone? 700. 700 from Chennai. இதுக்கு மேலே வேண்டாங்க. Anyone? 720. Any more bids? One last chance. 720. கென் வில்லியம்சன் 700க்கு வராரு. Sold to Chennai. பாப்பா ஆர்டிஎம். I'm asking the franchise. I think Do you wish to சொல்லுவாங்க use your நினைக்கிறேன். RTM option? நோ. Not interested to go நம்ம இருக்கிற for பிளேஸ் காட்டுறேன்னா RTM டப்பு option. போகலாம். Can ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நான் வந்து வீடியோ முடிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச next நேரத்தில். player is 200 நம்ம lakhs. கேட்ட யுவராஜ் சிங் வந்திருக்காரு. 200. 220. 240. Any more நம்ம bids? பிட் பண்ணிருக்கோம் யுவராஜ் சிங்க்கு. 620 from Chennai. 620க்கு யுவராஜ் பிட் பண்ணியிருக்கோம். 640. ராஜஸ்தானே Anyone? 600 and 660. 680 ராஜஸ்தானே இப்படி பண்றீங்கோ, எனக்கு வெறி ஆகுதுங்க ராஜஸ்தான். 700 lakhs. Anyone? எவனும் வரமாட்டான். 700க்கு மேலே எனக்கு வரமாட்டான், எனக்கு தெரியாத. Any more bids? One last chance. எவனும் வரமாட்டான்றால 720. மூட்டு இது பண்ணு. ஆனால் பஞ்சாப் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க். ஐயோ பேட்டரி பர்சன்டேஜ் வேற 5 வந்துருச்சே கடவுளே. எவ்வளோ நேரமாக போயிட்டு தெரியுமா அது. போச்சு, யுவராஜ் சிங் போயிட்டார். என்ன பிளேயர்னு பார்த்துட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ 1 hour எடுத்துட்டுருக்குறேன். உங்களுக்கு 30 minutesக்கு வருது. I would like to எவ்வளோ start கட்டு with இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 150 நாங்கள் இருக்க போகிறதில்ல. 5 பேர் தாங்க இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வாங்க போகிறோம். டோரூட் மும்பைக்கு போயிருக்காருங்க. Can I have? என்ன பிளேயர்னு பார்த்துருவோம். Next player is all-rounder. I'm asking an சோயன் opening bid பிராவுக்கு of போவோம். 200 லாஸ்ட்டில் போவோம். lakhs. கார்டையும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வேறு யாருக்காவது யூஸ் பண்ணிப்போம் சரிங்களா. பாத்தியா மனுஷுக்கு வந்து பயந்துச்சுங்க. சாரி, திடீர்னு நான் வந்து அங்கே பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு இங்கே டுவைன் பிராவோ வந்து இது பண்ணியிருக்காரு. என்ன செய்வது? 500 யோ மும்பையை கொண்டு வந்தா உங்களை. 520. டேய் 540. ஏஐ 560. ஆக்சுவலாக ஏஐ தான் இது பண்ணுது சரிங்களா. அதனால ஏஐ திட்டுறேன். 580. 600. டொயின் பிராவோ டிஜே பிராவோக்காக போயிட்டு இருக்கிறோம். இங்கே சென்னை ஏன் பிட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க எல்லாரும். எப்போயா ஆர்டிஎம் யூஸ் பண்ணி பார்த்தேன். Anyone? 680. அப்போவே ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். பயமுட்டு இருந்திருக்கும். One last chance. 600. எவனும் வரமாட்டான். மூட்டு போடு. Sold to Hyderabad. Let me check. If the Chennai wants to retain the player using RTM option. ஆர்டிஎம் யூஸ் பண்ணி வாங்கியாச்சு. போய் பாவோவை கம்மியாகவே வாங்கியிருக்கலாம். பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். Spin bowler. அதான் இதுக்கு மேலே நான் யாரையும் வாங்க போவதில்லை. அதை வாங்கிக்கவும் அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு சென்னை பிளேயர். பட் ஏன் கீழே வரலன்னா என்னோடய ஆர்டிஎம் எல்லாம் முடிஞ்சிட்டு போயிடுச்சு. இங்கே பார்த்துக்கோங்க, நான் வந்து 4 ஆல்ரவுண்டர், 2 பேட்ஸ்மேன், 1 விக்கெட் கீப்பர், 1 பாஸ் பவுலர் வச்சுருக்கோம். 0 ஆர்டிஎம், 8 பிளேயர்ஸ் வச்சுருக்கோம். வேலட் பேலன்ஸ் அதை விட்டுருங்க, நான் ஏற்றி விட்டுடுறேன். நான் வீடியோ எதுக்கு வந்து முடிக்கலைன்னா, நான் மார்க்கெட் டியூப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வீடியோ வைப்பேன் சரிங்களா. நான் அதோட பிளேயர் லிஸ்ட்டை காட்டிட்டு முடிச்சுடுவேன்.
சரிங்களா? யுவராஜ் சிங் 600 Sold to Rajasthan. அப்பா. Can I have the next player? ஓகே, யாராவது பார்த்துட்டு உங்களுக்கு இது Next பண்ணிக்கிறேன். player is batsman. I would like to start with 200 lakh. Any more கௌதம் bids? கம்பீர் 700க்கு போயிருக்காருங்க. One last chance, கொல்கத்தாக்கு. 720. அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே ஆர்டிஎம் டெல்லிக்கு இருக்குது. பார்ப்போம் என்ன I'm asking the பண்ணுறாங்க. franchise. Do you wish to அதுக்கப்புறம் use நான் your வந்து RTM பிளேயர், option? அதாவது Delhi wants to பிளேயர் லிஸ்ட் retain the முடிய போகுது. players இன்னும் கொஞ்ச நேரத்தில் RTM நீங்களே option. பாருங்க. Can I have the next டெல்லி player? ஆர்டிஎம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிளேயரில் வந்து கிளென் மேக்ஸ்வெலும், இது யார் எஸ்ஏ ஆன்சன் யாருன்னு தெரில எனக்கு. அவரும் முடிஞ்ச உடனே வீடியோ முடிஞ்சதும் நான் ஸ்குவாடை காட்டிட்டு முடிச்சுடுவேன். Next player is batsman. 30 மினிட்ஸில் முடிக்க வேண்டிய வீடியோ 40 மினிட்ஸுக்கு போயிருக்கு. 280 from என்ன Delhi. பண்ணுறது? கிளென் மேக்ஸர் 560 லேக் போயிருக்காரு. One last chance for 580. Sold to Rajasthan. I'm asking the franchise. ஆர்டிஎம் ப்ரோ Do you wish to use வேண்டாம் your மேம். RTM option? அதான் Delhi not சொல்லிட்டாங்க. interested to go for அப்புறம் அந்த RTM எஸ்சிஎஸ் option. எஸ்சிஎஸ் ஸ்குவாட் அதை காட்டிட்டு ஸ்குவாட் காட்டிட்டு வீடியோவை முடிச்சிடலாம். எப்படி வீடியோ முடிக்கிறதுலே இருக்கிற I அப்படின்னு would like to start with கேட்டிங்கன்னா 100 lakh. என்னோட ஃபோன் சார்ஜோட பேட்டரி 100. 2% இருக்குது. 110. நான் வந்து சார்ஜரை வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே தேடிட்டு இருக்குது. நான் சார்ஜரை தேடிட்டு 120 from அதுக்குள்ளே Bangalore. இந்த ஆக்ஷன் முடிஞ்சிடணும் அப்படின்னு பார்க்குறேன். சரிங்களா? 130 lakhs. நான் போய் தேடுறேன். இது பாட்டு 140. நடந்துட்டு இருக்கட்டும். 150. One last chance, 660க்கு 680. போயிருக்காருங்க. நம்மளோட Sold to ப்ரோ Rajasthan. சார்ஜர் கடைசி செஞ்சிட்டிங்கன்னா அதான் உட்காந்து தேடிட்டு Let me இருக்கிறேன். check. இதோ If the இவரை வந்து franchise is ready எனக்கு to சவுண்டு retain the கேட்டோடனே player. வந்துட்டேன். Hyderabad not ready to lift their RTM card. ஓகே, இதோட முடிஞ்சிச்சுங்க. இதுக்கப்புறம் பேட்ஸ்மேன் வருது, கேப்டு பேட்ஸ்மேன் இவங்க. நீங்களாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஆக்சுவலாக நான் இப்போ வந்து உடனே ஸ்குவாட்ஸ்க்கு போனேன். ஏன்னா அது உடனே Can அவங்க I இது have the பண்ணிடுவாங்க. player name? ஓகே, பெங்களூர் புல்ஸ் 2 பிளேயர் வாங்கியிருக்காங்க. நம்ம 4-2 6 இது 2 நம்ம 8 பிளேயர்ஸ் வாங்கியிருக்கோம். டெல்லி 1 பிளேயர் வாங்கியிருக்காங்க. ஹைதராபாத் 4 பிளேயர் வாங்கியிருக்காங்க. கொல்கத்தா 1 பிளேயரை வாங்கியிருக்காங்க. மும்பை 2 பிளேயரை வாங்கியிருக்காங்க. பஞ்சாப் 2 பேரை வாங்கியிருக்காங்க. ராஜஸ்தான் 5 பேரை வாங்கியிருக்காங்க. அவ்வளோதாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.